எப்படியோ ஃபைனலி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் 10th அப்படின்னும் இந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை ஓரளவு கெஸ் பண்ணிக்க முடியுது. அது போக படத்துல வந்து சில இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து சில விஷயங்கள் டீகோட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் டீகோட் பண்ணி ஒரு டீடைல்டு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் ஆனந்த். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லைக் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 2019ல எஸ்கே வச்சு பண்ண இருந்துச்சு. லைகா ப்ரொடக்ஷன்ல விக்னேஸ்வரன் படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல எஸ்கே நடிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பெருசா நடக்கல. அதுக்கப்புறம் எஸ்கே வந்து நம்ம வீட்டு பிள்ளை, மிஸ் ஹீரோ, மிஸ்டர் லோக்கல் அந்த மாதிரியான இதுக்கு போயிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகல. அப்புறம் பிஆரை வச்சு பிரதீப் ரங்கநாதனை வச்சு இந்த ஒரு படம் நடிக்கிறாரு, டைரக்ட் பண்றாரு விக்னேஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருந்துச்சு. நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் சூர்யா வில்லன் கதாபாத்திரத்தில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் படத்தோட ரிலீஸ் டேட்ல வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா செப்டம்பர் 18 அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் லாஸ்ட் இயர் டிசம்பர் மாசம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் படத்தை பத்தின எந்த ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இப்ப கரெக்ட் ஃபைனலி ஒரு ஏப்ரல் 10th அப்படின்னு இருக்காங்க. இப்பவுமே உறுதியா ரிலீஸ் ஆகுமாப்பா அப்படின்னா கிடையாது. படம் வந்து உறுதியா நீங்க போற அன்னைக்கு படம் தியேட்டர்ல வந்தா மட்டும்தான் ரிலீஸ்னு உறுதி பண்ணிக்கலாம். இல்லைன்னா திரும்பவும் இங்க சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம பழக்கப்படுத்திருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் பாக்குறப்ப நமக்கு சில விஷயங்கள் புரியுது. இந்த படம் வந்து 2040 நடக்கிற கதை, 2040 நடக்கிற ஸ்டோரி. 2040 சென்னை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க ஐடியாவெல்லாம் சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. அடையார் பிரிட்ஜை காமிச்சதாகட்டும், நிறைய நிறைய ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் காமிச்சதாகட்டும், ஒரு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கால இருக்க மாதிரியான பில்டிங்ஸை காமிச்சதாகட்டும், அந்த மாதிரி ஆகட்டும், ட்ரோன் பறக்கிறது, அந்த விஷுவலா பாக்குறப்பவே பயங்கரமா அந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதெல்லாம் ஒரு வேற லெவல்ல இருக்கு ஸ்ட்ரக்சரே. 2040 இப்படி இருக்குமா அப்படின்னா பரவாயில்ல, இப்படி இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு வந்து ஒரு எண்ணத்தை தான் உண்டு பண்ணுது. அந்த மாதிரி இருந்துச்சுல. இந்த ட்ரெய்லர் ஓப்பன் ஆகுறதே பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வச்சு தான் ஓப்பன் ஆகுது. எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு ஆப்போட ஓனரா இருக்கிறாரு. லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற ஒரு ஆப்போட ஓனரா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலத்துல வந்து லவ் வந்து நம்ம ஆப்பை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஒரு மேட்சிங் பாக்குறீங்க, அந்த மேட்சிங் வந்து உங்க கூட லைஃப் லாங் செஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது இந்த ஆப் சொல்லிடும். இந்த ஆப் வந்து நைஸ் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இல்ல நாய்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஸ் தான் இருக்கும், அதை நீங்க இப்பவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப். ஓகேவா? இந்த ஆப்போட ஒரு வாய்ஸா இருக்கிறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றோம்னா ஓப்பனிங்ல ஒரு வாய்ஸ் கேட்கும்ல, கம்ப்யூட்டர் வாய்ஸ். அந்த மாதிரி இந்த ஆப்போட வாய்ஸா தான் வைப் பாசி இருக்கிறாரு. அந்த வைப் பாசி தான் பிஆர். அவர் இந்த ஆப்ல ஒர்க் பண்றவர், இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்றவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவர் கிருத்தி ஷெட்டியை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி பார்த்த உடனே காதல் வந்துருது. அவங்க எப்படி அப்படின்னா, அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் போற படத்துல வந்து ஜெல்லியா நடிச்சிருப்பாங்களே, ஒரு குறும்புத்தனமா ஒரு கியூட்டி பை கேலா நடிச்சிருப்பாங்களே. ஆனா அதை காப்பி பண்ணி நிறைய பேர் நடிச்சாங்க ஒரு காமெடியா. நம்ம சத்தியம் படத்துல நயன்தாரா, சுறா படத்துல தமன்னா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்க வந்து ஒரு மண்டை கலண்ட கேஸ் மாதிரி, ஒரு அரை மண்டல் மாதிரி இருக்கும் அந்த கேஸ்லாம். அந்த மாதிரி இந்த படத்தை நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ட்ரெய்லர் பாக்குறப்ப தெரியுது. அவங்க வந்து இந்த போன் அடிக்டா இருப்பாங்க போல. அவங்க வந்து இந்த போன்ல வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அதிக லைக்ஸ் வாங்குறது, அதிக கமெண்ட் வாங்குறது, இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டோபமைன் வந்து செக்ரெட் ஆகுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு போன் அடிக்டா இருக்கிறாங்க அவங்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் தன்னோட லவ் சொல்ல சொல்ல வரப்ப அவங்க அந்த ஆப்ல செக் பண்றாங்க போல. அதை பாக்குறப்ப தெரியுது. ஆப்ல செக் பண்றாங்க. அந்த ஆப் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நாய்ஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு வந்து மேட்சிங் கிடையாது அப்படின்றது. அவங்க வந்து ஒரே காரணம், அந்த ஆப் வந்து நம்ம ரெண்டு பேரும் செட் ஆக சொல்றதுங்கிறதுனால நமக்குள்ள லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்டோரியே இந்த ட்ரெய்லர்லயே தெரிஞ்சிருது. ஏன்னா ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 55 செகண்ட்ஸ் இருக்கு. ட்ரெய்லர் கட் வந்து ஈஸியா ஸ்டோரியை புரிஞ்சுக்கிற மாதிரியான ட்ரெய்லர் கட்டா தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு லவ்வ வந்து எப்படி நீங்க ஆப் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஒரு ஆப்புங்கிறது வேற, ஒரு லவ் ஃபீலிங்கிறது வேற அப்படிங்கிறத என் லவ்வ நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. அது மாதிரி ஒன் சைடா பிரதீப் ரங்கநாதன் கௌரி கிஷன் ட்ரை பண்றாங்க, அவங்க லவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கிருத்தி ஷெட்டியை வந்து யோகி பாபு லவ் பண்றாரு. இந்த மாதிரி அவங்க மேட்சிங் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பின்னாடி எஸ்ஜே சூர்யா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லரே காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா சொல்றாரு, இந்த வாசிங்கிறவன் அவனோட ஃபியூச்சர் நம்ம தான் டிசைட் பண்ணணும்.
அவன் எந்த ஒரு லவ் லைஃப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அவருமே சொல்றாரு, வாட் ப்ரோ இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி பிஆருமே சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேருக்குள்ள ரிவெஞ்ச வந்து இவர் இந்த மாதிரி யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபைனலா கிருத்தி ஷெட்டிய வந்து பிரதீப் லவ் பண்ண ஆரம்பிக்கலையா, இவங்க லவ் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இதை தவிர்த்து படத்துக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயரோ இல்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோ இருந்தா அது முழுக்க முழுக்க டைரக்டரோட சாமர்த்தியம் தான். இந்த ட்ரெய்லர் கட் பாக்குறப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் பத்தின படம், செல்ல மொபைல் பத்தின படம் தான். என்ன அப்படின்னா எஜே சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் அப்பா மகன் டைம் டைம் டிராவல்ல ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க. ஃபியூச்சர்ல வந்து கிருத்தி ஷெட்டிய பாக்குறாங்க. எஸ்ஜே சூர்யாவும் கிருத்தி ஷெட்டியை லவ் பண்ண ட்ரை பண்றாரு, பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்றாரு. இது எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒன்லைன் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த ஸ்டோரி பாக்குறப்ப இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு தான் தோணுது. எஸ்ஜே சூர்யா ஒரு ஆப்போட ஓனர், அது தெளிவா தெரியுது. நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு. பிஆர் வந்து வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஆளு. அவர் வந்து ஆப் மூலியமா லவ் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஜஸ்டிஃபை பண்ண பாக்காரு. இதான் இதுல அந்த அந்த ஒரு டாக்லாம் தேவையில்ல. அது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கௌதம், ஐஷு அவங்களுக்கு, நிஃபியா பர்னிச்சர் சோபா பையன் அந்த பையனுக்கு, காத்து கருப்பு கலை இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படத்துல சீமான் இருக்காரு. ஏன்னா ட்ரெய்லர் பாக்குறப்ப சீமான் காமிக்கிறாங்க. சீமானோட ஃப்ரேமிங்கே பயங்கர காமெடியா இருக்கு. படத்துல அவரோட ரோல் எப்படி இருக்க போகுது, கேரக்டர் எப்படி இருக்க போகலான்னு தெரியல. ஆனா ட்ரெய்லர்ல பாக்குறப்ப அவர் அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி பண்றது, ஒரு கராத்தே குங்ஃபு மாதிரி பண்றதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டோரியை தான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அது பயங்கர காமெடியா பண்ணியா தான் இருக்கு. கிருத்தி ஷெட்டியோட கதாபாத்திரம் வந்து ஒரு மண்டை கலாண்ட கதாபாத்திரம் மாதிரி தான் இருக்கு. படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கே தனியா சில மேனரிசம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி டியூட்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த அப்படி பண்ணுவார்ல, சொடக்கு போட்டு ஒன்று பண்ணுவார்ல, அது ஒண்ணு இருக்கும். அப்புறம் அந்த தூக்கி போட்டு பிடிப்பார்ல, போனை தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பார், அந்த மேனரிசம்லாம் நம்ம இதுலயே பார்த்துருப்போம், டியூட்லயே பார்த்துருப்போம். அப்பவே ஒருவேளை தனியா தனக்குன்னு ஒவ்வொரு படங்களே ஒரு ஸ்டைல தலைமையை வந்து கிரியேட் பண்றானோங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துலயுமே இருக்கு. அந்த கண்ணாடியை வந்து ஒரு ஸ்டைலா தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி, கண்ணாடியை வந்து சுண்டி விட்டு தூக்கி போடுற மாதிரியான ஃப்ரேம்ஸ் இதுலயுமே காமிக்கிறாங்க. அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியோ டைலாக் பேசுறாரு. அதான் சொல்லாம நிறைய இடங்கள்ல இவர் பண்றது எல்லாமே சில பேருக்கு தனுஷை ரிமைண்ட் பண்ணுது. எனக்கு இவரோட வாய்ஸ் அந்த ஒரு மேனரிசம் எல்லாமே பிரபுதேவா ரிமைண்ட் பண்ணும். பிரபுதேவா அந்த ஒரு டைலாக் டெலிவரி தான் பாத்தீங்கன்னா இப்பதான் பேசுவாப்ல, போ போ என்ன என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் பேசுவாரு. அந்த தான் ரிமைண்ட் பண்ணுது. லாஸ்ட்டுக்கு லென்த்தியா டைலாக் அதுவும் அப்படியா. அது மாதிரி படத்துல நிறைய நம்ம இப்ப இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அந்த மீம் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, நிறைய மீம் வச்சு நம்ம பேசுவோம்ல, அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதெல்லாம் படத்துக்குள்ள அந்த ட்ரெய்லர்லயே வருது. இதெல்லாம் ஓவராலா ஸ்டோரி பாக்குறப்பவே நம்ம கெஸ் பண்ணிக்க முடியுது, இதான் இருக்க போகுது, இதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து வேற மாறினாலோ இல்ல டோட்டலா ஸ்டோரி நம்ம கெஸ் பண்ணது வந்து வேறையா இருந்தாலும் அப்படின்னா முழுக்க முழுக்க டைரக்டரோட வேற லெவல்ல இருக்க போகுது. ஆனா இந்த மாதிரி நம்ம ஸ்டோரி நானே ரொம்ப சாதாரணமான நானே இவ்வளவு கெஸ் பண்றேன் அப்படின்னா இவரு இந்த மாதிரி கெஸ் பண்ணுவாங்க, இப்படி ஏமாறட்டும் சொல்லி வேற ஒண்ணு பண்ணியிருந்தானா அது வேற லெவல்ல இருக்கும். படம் என்டர்டெய்னிங்கா ஆடியன்ஸ் என்கேஜா எந்த அளவு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா படத்தோட சிஜி ஒரு பயங்கரமான ஒரு பிளே பண்ணு நம்புறேன். நான் படம் வந்து 2040ங்கிறப்ப அதிகமான காட்சிகள் இதான் படம் முழுக்க முழுக்க ஒரு சிஜியை நம்பிதான் இருக்க போகுது. ட்ரெய்லர்ல பாக்குறப்ப எந்த இடத்துலயுமே சிஜி வீக்கா தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு லுக்குமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா ஒரு லுக் ஆகட்டும், பிரதீப் ரங்கனா ஒரு லுக் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எந்த அளவு நம்ம கன்வின்சிங்கா இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்னு ஓப்பனாவே சொல்றேன், ஏப்ரல் 10th படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுமானே தெரியல. ஏன்னா இவங்க அப்படிதான் நம்மளை பழக்கப்படுத்திருக்காங்க. செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போய் எப்படி எப்படியோ போயிருச்சு. அப்படிங்கிறப்ப ஏப்ரல் 10th உறுதியா ரிலீஸ் ஆயிருமாடா அப்படின்னா அதுவுமே எனக்கு தெரியல. ரிலீஸ் ஆகும் நானும் வேண்டிக்கிறேன். படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு படணும். ஆல்ரெடி பிஆருக்கு வந்து 100 கோடி படங்கள் ஆகி போச்சு. லவ் டுடே, டிராகன், டியூடு. இப்ப இந்த படம் 100 கோடி அப்படின்னா தமிழ் சினிமால அசைக்க முடியாத ஒரு ஆள் ஆயிடுவாரு பிஆர். ஆமா, ஏன்னா தொடர்ச்சியா 4 படங்கள் 4மே 100 கோடி அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு. உண்மையாவே அகில இந்திய பிஆர் ரசிகர் மன்ற சார்பாக பட வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பத்தி நான் அந்த கெஸ் பண்ணது, நான் டீகோட் பண்ண விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து நீங்க வேற ஏதாவது விஷயத்த நோட் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும்
இல்ல நான் பண்ண விஷயங்கள் தப்பு ப்ரோ, இது வந்து கரெக்டா இல்ல, இது இந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்க ஏதாவது கரெக்ட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம கான்வர்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.